ராதிகா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏ கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்பே பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் என்ற வகையிலே அறிவித்து தமிழக தேர்தலை சந்திக்க போகிறோம் என கூறிவிட்டார்கள். அதற்கு பிறகு பல மாதங்களாக தனிக்கட்டு ராஜாவாக எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டும் தனியாக சென்று பிரச்சாரங்கள் செய்து கிட்டத்தட்ட 180 சட்டமன்ற தொகுதிகளிலே தனி பிரச்சாரம் செய்து வந்தார், பரப்புரை செய்து வந்தார். மற்ற கட்சிகள் சேருமா சேராதா என்று கூட்ஸ் வண்டி வேகத்திலே சென்று கொண்டிருந்தது கூட்டணி அமைக்கும் பணி அதிமுகவிலே. தற்போது திடீரென அன்புமணி ராமதாஸின் தலைமையிலான பாமக, அன்புமணி பாமக என்றே அழைக்காமினி, ஏனால் ராமதாசும் அவரும் பாமக என்கிறார், அன்புமணியும் பாமக என்பதால் அன்புமணி பாமக தற்போது அதிமுகவில் இணைந்து விட்டதா, கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்ற வகையில் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கேற்ப இன்று இருவரும் கூட்டாக செய்தியாளரை சந்தித்து தேர்தல் களத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்தப் போகிறோம் என்ற வகையிலே கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பல கட்சிகள் இணையும் என்றும் சூசகமாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதில் வேறு என்ன கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்பு? ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியில் தான் இருக்கிறது. அதை தவிர்த்து டிடிவியின் அமமுக மற்றும் ஓபிஎஸ் உடைய உரிமை மீட்பு கழகம் தற்போது கழகமாக இருக்கிறது. அது வருமா, அல்லது புது கட்சியை வேறு பேரில் தொடங்க போகிறாரா, இல்லை என்ன செய்ய போகிறார், அல்லது விஜயுடன் சேரப்போகிறார் என்ற குழப்பம் எல்லாம் தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில் தற்போது இபிஎஸ் ஒரு புது திட்டத்துடன் டெல்லிக்கு அவசரமாக பறந்திருக்கிறார். டெல்லிக்கு சென்றுள்ள இபிஎஸ் அங்கு பியூஷ் கோயலுடன் சந்தித்து தன்னுடைய முதல் திட்டங்களை விவரிக்கப் போகிறார். அந்த திட்டத்திலே பாஜகவிற்கு உள் ஒதுக்கீடாக ஒரு தொகுதிகளை கொடுத்து விடுகிறோம், அதிலிருந்து ஓபிஎஸும் டிடிவிக்கும் நீங்கள் கொடுத்து நம்ம கூட்டணிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனால் நேரடியாக கூட்டணியில் சேர்ப்பதற்கு அவரும் ஒப்புக்கொள்ளவில்லை, நாங்களும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதால் ஒரு இழுபறி இருப்பதால் நீங்கள் உள் ஒதுக்கீடு கொடுப்பதிலே எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்ற வகையிலே இபிஎஸ் இறங்கி வரப்போகிறார் என்ற தகவல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சில தினங்களுக்கு முன் பேட்டி எடுத்த டிடிவி தினகரன் முதலிலே இபிஎஸ் இருக்கும் தலைமையில் இருக்கும் கூட்டணி நாங்கள் சேர மாட்டோம், அதிமுக இணைய மாட்டோம் என்றெல்லாம் வீரவசனம் பேசி வந்தார். ஆனால் திடீரென தேர்தல் களம் நெருங்கிவிட்டதால், தேர்தல் களம் இருக்கும் பொழுது சுட இருக்கும் பொழுது எதிரியும் இல்லை துரோகியும் இல்லை என்ற வகையெல்லாம் கூறி வந்தார். துரோகி எதிரி என்று வசைப்பாடியவர்கள் தற்போது எதிரியும் இல்லை துரோகியும் இல்லை என கூறியிருப்பதால் விரைவில் நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தேர்தல் களம் அமைத்துக் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். எனவே அந்த வகையில் தற்போது ஒரு காம்ப்ரமைஸ் டீலாக, காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவாக தற்போது இந்த உடன்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை கொடுத்து விட்டு அதில் உள் ஒதுக்கீடாக டிடிவி தினகரனுக்கும் அதே போன்று ஓபிஎஸ்க்கும் வழங்க வேண்டும், பாஜகவே வழங்க வேண்டும் என்ற வகையிலே ஒரு உடன்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவுடன் தான் தற்போது இபிஎஸ் டெல்லிக்கு சென்றிருக்கிறாராம். பியூஷ் கோயலுடன் பேசிய பிறகு அமித்ஷாவுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் மூலம் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த மெகா கூட்டணி அமைக்கும் பணிகள் விறுவிறுப்படையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த அதிமுக மெதுவாக சென்று கொண்ட அதிமுக கூட்டணி பணி தற்போது விறுவிறுப்படைந்திருக்க ஒரு பக்கம் என்றுதான் பார்க்க வேண்டும். மறுபக்கத்திலே தாவேகா கூட்டணி என்ன செய்ய போகிறது என்றால், தாவேகாவில் தான் அன்புமணி, டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் இணைவார்கள் என்று எதிர்பார்க்க மாட்டீர்கள். அன்புமணி தற்போது முடியாது, நான் இங்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். எனவே மற்றவர்கள் கதி என்ன? எனவே தாவேகாவின் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்றால், காங்கிரசும் தாவேகாவும் இணைய போகிற என்ற தகவல் பரவினாலும் அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஏனால் பிரவீன் சக்கரவர்த்தி என்ற ஒரு நபர் மட்டும்தான் இது தொடர்ந்து விஜய் ஒரு பெரிய சக்தி, அவரை மறுக்க முடியாது என்ற வகையெல்லாம் அதை மறுக்க முடியாது என்றெல்லாம் பேசி வருகிறார். ஆனால் செல்வப்பிரியை தெளிவாக கூறிவிட்டார், அதிமுகவுடன் திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இடம்பெறும், திமுக கூட்டணியில் தான் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது, அதுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்க என்ற வகையிலே கூறியிருக்கிறார். ஆனால் காங்கிரசின் ஒரு சில தலைவர்கள் இப்படி பேசி வருவது, முன்னணி நிர்வாகிகள் பேசி வருவது என்ன நடக்கும் என்ற கேள்விக்குறி எழுப்பியிருக்கிறது. மறுபக்கத்திலே இந்த தாவேகா காங்கிரஸ் இருக்கு. ஆனால் பாமகவிலே ராமதாஸின் பாமக என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ராமதாஸ் பாமக திமுகவுடன் இணைய போகிறதா, அல்லது அன்புமணியின் சார்பிலே யாராவது தூதராக சென்று பேசி அவர்களை காம்ப்ரமைஸ் செய்ய போகிறார்களா, என்ன நடக்க பாமக ராமதாஸ் பாமக என்ன யாருடன் இணைய போகிற என்ற கேள்வி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு மிகப்பெரிய கேள்வி கேப்டன் விஜயகாந்தனுடைய தேமுதிகவின் நிலை என்ன, பிரேமலதா என்ன செய்ய போகிறார், அதிமுக என்றால் அவர் மிக தெளிவாக கூறியிருக்கார், நாங்கள் எல்லா கட்சிகளும் எங்களுக்கு நட்பு கட்சிகள் தான் என்று கூறியிருக்கிறார். இந்த அணி அந்த அணி என்று இல்லை, எல்லா அணியும் எங்களுக்கு என்றால் அவருடைய கேப்டனுடைய நினைவு நாளின் போது அனைவரும் ஒன்றாக வந்து அனைத்து கட்சி தலைவர் வந்தார்கள். எனவே எல்லா கட்சிகளும் எங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சிகள் என்ற வகையில் கூறியிருப்பதால் அவர் அந்த விண்டோவை ஓபன் செய்து வைத்திருக்கிறார். எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவா திமுகவா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும்
ஏதோ ஒரு கூட்டணி இணைவது என்பது. ஆனால் அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் தற்போது திமுக கூட்டணி செல்ல வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் எந்த முடிவும் இதுவரை தேமுதிக எடுக்கவில்லை என்பதுதான் உறுதியான கருத்து. அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அவர்களுடைய மாநாட்டில் தான் அறிவிக்கப் போகிறார்கள். இன்னும் சில தினங்கள் நடைபெறும் மாநாட்டில் தான் அறிவிக்கப் போக கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி விறுவிறுப்படைந்திருக்கிறது. திமுக கூட்டணி ஏற்கனவே அமைக்கப்பட்டு பலமாக இருக்கும் கூட்டணி, காங்கிரஸ் நிலை என்ன என்பதுதான் தற்போது அங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே தற்போது தேர்தல் களம் விறுவிறுப்படைந்திருக்கிறது. பொங்கலுக்கு பிறகு மேலும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் அடைந்து தேர்தல் சுட சுட அனல் பறக்கப் போகிறது என்பதை மட்டும் நம்மால் உறுதியாக கூற முடியும். ராதிகா.